நீங்கள் வந்து நியூலி பிஆர் ஹோல்டராக இருக்கிறீங்கண்டா அல்லது நியூலி சிட்டிசன் எடுத்தனீங்களா இருக்கிறீங்கடா உங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது பிஆர் எடுத்ததிலிருந்து 5 இயர்ஸுக்கும் சிட்டிசன் எடுத்ததிலிருந்து ஃபர்ஸ்ட் இயர் அதாவது முதல் வருடத்துக்கும் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கனடா கொடுக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஃப்ரீ என்ட்ரன்ஸ் ஃபார் அட்ராக்ஷன்ஸ். அது என்னென்னு சொல்லி நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். 1400 அட்ராக்ஷன் இன் கனடா, அதாவது 1400 அட்ராக்ஷன்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ அட்மிஷன். அதாவது ஒருவர் பிஆர் எடுத்தாலோ ஃபேமிலியில் அல்லது 2 பேர் எடுத்திருந்தாலோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ ஒய்ஃப் யாரோ ஒருவர் எடுத்திருந்தாலோ அந்த ஃபேமிலியில் வந்து 4 பேருக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் 4 பேருக்கு வந்து உங்களுக்கு இந்த அட்மிஷன் வந்து ஃப்ரீ. இந்த அட்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இது ரிலேட்டடாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கனடாவை பற்றி லேர்ன் பண்ணுற ஒரு விஷயங்களாகத்தான் இருக்கும். அதாவது பார்க், அதாவது ரிசர்வேஷன் ஏரியாஸ், அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அல்லது ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ், மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மியூசியம், சயின்ஸ் சென்டர், ஆர்ட் கேலரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதை விட கேம்பிங் ஏரியா, இந்த கேம்பிங் ரிசர்வேஷன், மற்ற கன்சர்வேஷன் ஏரியா, மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஆர் ட்ரெயில். ஸோ விஆர் ட்ரெயில் வெரி எக்ஸ்பென்சிவ். அதாவது இங்கேருந்து டொரண்டோ டு பெங்களூர் போகிறேன்னு சொன்னால் 1500 2000 வரைக்குமே டிக்கெட் வரும். அது 3-4 days ட்ராவல். ஸோ இது கூடி உங்களுக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட். இதை விட வேறு பல டிஸ்கவுண்ட்ஸ், ஸ்டோர் டிஸ்கவுண்ட்ஸ், மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், மியூசியம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான அட்ராக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இது வந்து 1400 ஆக்டிவிட்டீஸ் இதுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 90% ஃப்ரீ அட்மிஷன். மிச்சம் இருக்கிறதுகளுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், லோ ப்ரைஸில் வந்து உங்களுக்கு இந்த இது எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் பிஆர் எடுத்திருந்தால் பிஆர் ஹோல்டருக்கு வந்து நியூலி பிஆர் ஹோல்டருக்கு 5 இயர்ஸுக்கும், சிட்டிசன் எடுத்திருந்தீங்கன்னா நியூலி சிட்டிசன் ஹோல்டருக்கு வந்து 1 இயருக்கு வந்து இது எலிஜிபிள். ஸோ நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கவர்மெண்டால் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கனோ ஆக்சஸ் பாஸ். அதாவது நீங்கள் இதை வந்து ஆப் ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம். கனோ ஆக்சஸ் பாஸ், அதாவது கனோ என்று சொல்கிற அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணினா அதில் உங்களுக்கு என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் ஃப்ரீ அல்லது டிஸ்கவுண்டட் ரேட் இந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து புக் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர் எடுத்த உடனே அல்லது சிட்டிசன் எடுத்த உடனே அந்த பேப்பர் உங்களுக்கு கொண்டு தருவாங்க, ஒரு ஃப்ளையர் உண்டு. நீங்கள் செய்திருப்பீங்க. செய்யாத நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இதுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது அப் டு 4 children and 2 husband wife அல்லது தனியொரு நபர். நீங்கள் சிங்கிள் பர்சனாக இருந்தால் தனியொரு நபர் உங்களுக்கு எலிஜிபிள் இது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க கைஸ். ஏனெண்டா இந்த ஒரு தருணத்தில் தான் நீங்கள் ஃப்ரீயாக போய் கனடாவில் இருக்கிற எல்லா அட்ராக்ஷனையும் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சுச்சுவேஷனில், அதாவது பிஆர் ஹோல்டர் நியூலியாக இருந்தீங்கன்னா, சிட்டிசன் நியூலியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.